பஞ்சாயத்தில் போய் கேட்டால் தாசில்தாரை போய் பாரு, அவங்க போய் கேட்டால் இவரை போய் பாரு, பொன்னேரியில் போய் ஆவடியில் போய் பாருன்றான். ஆவடியில் போனால் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போன்றாங்க, தாலுக்கா ஆஃபீஸ் போனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. அப்போ நான் எங்கே தான் போய் என் பிச்சை நான் யார்கிட்ட தான் கேட்குறது? ஜெயக்குமார் வந்து இது வரைக்கும் தொகுதி பக்கம் வரல. வந்து பார்த்தா தான் மக்களுடைய கோரிக்கை என்னன்னு தெரியும். கோரிக்கை தெரியாமல் ஜெயக்குமார் மறுபடியும் அதே கேண்டீனை கொடுத்தா கொஞ்சம் வாய்ப்பு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் விஜயகாந்த் தான் ஐயா போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. அவர் புதுசாக எல்லாருக்கும் உதவுறாரு. இது வரைக்கும் அவர் வந்து நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு நான் ஓட்டு போடணும்னா விஜயகாந்த் தான் ஐயா போடுவேன். ஏழை மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சா போறோம் ஐயா, அவ்வளோதான் ஐயா. 3 வேளை சாப்பாடு போடலனாலும் 1 வேளை சாப்பாடு போட்டால் அதே போகிறோம் அப்படின்னு. என்னுடைய ஓட்டு வந்து விஜயகாந்த் தானே. விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகர் தான், அதனால் அவருக்கு தான் போடுவேன். தயவு செஞ்சு உங்களை இரு கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், நல்ல தம்பிக்கு ஓட்டளிங்க. ஏன்னா அவர் வந்தாருன்னா பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இனி திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜனங்க ஏமாற வேண்டாம். 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நம்மளை தான் நடு ரோட்டில் நிற்க வைப்பாங்க. அந்த தப்பை யாரும் இனிமேல் செஞ்சிடாதீங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்ல இருந்து ஒரு வேட்பாளரும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கட்சியில இருந்து ஒரு வேட்பாளரும் நிற்கிறாங்க. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அப்படியா? நான் விஜயகாந்துக்கு தான் ஆதரவு. ஏன் விஜயகாந்த்? எதனால விஜயகாந்த்? விஜயகாந்த்னா அவர் எல்லாம் செஞ்சுருக்காரு, மக்களுக்கு எல்லாம் இதை பண்ணியிருக்காரு, எந்த ஒரு குறை இல்லாத பண்ணியிருக்காரு. அவர் செத்து கூட ஒரு கோயில் மாதிரி தான் பண்ணுறாங்க, நிகழ்ச்சிலாம் எல்லாம் அருமையாக பண்ணுறாங்க. ஜனம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 500, 1000, 2000 பேர் வந்து சேர்றாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவருக்கு தான். எனக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். எதனால விஜயகாந்த்? அவர் பண்ணது கொஞ்சம் ஆனால் யாருக்கும் தெரியாது. அவர் பண்ணது நிறைய விஷயம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு அப்பத்துலேருந்து விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். படத்துலையும் சரி எல்லாம் இதுவும் சரி அவர் இருந்திருந்தா. ஆனால் இந்த அளவுக்கு ஆயிருக்காது, வேற மாரி மாறி இருக்கும். அது டைம் பேட் டைமாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஒன்று மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலையாவது அவங்களுக்கு? கண்டிப்பாக ஆனால் நினச்சி பார்க்கணும். ஆனால் அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கணும் சரி, அதுக்கேற்ற மாரி நடவடிக்கை அவங்களும் முன்னாடி கொஞ்சம் முன்னே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் வந்து கண்டிப்பாக. ஏன்னா ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைண்ணா, கஷ்டப்பட்டாலே வேலைக்கு ஆகல. ஒரு நாளுக்கு 1000 ரூபா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாம் கஷ்டம். இதில் வர ஃப்ரீ பஸ் ஒன்று விட்டுட்டாங்க, ஓகேங்களா? 1. 2வது காரணம் மக்களுக்கு வந்து இந்த ஓலா ஊப்பர் எல்லாம் வந்தோன்னா அதுவும் கம்மி பண்ணிட்டாங்க, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ மினிமம் 5 ரூபான்றது மினிமம் 5 ரூபாண்ட. இப்போ ஒரு மேட்ச் சொல்கிற இங்கேருந்து சென்ட்ரல் பண்ண வச்சிங்களேன், இப்போ நாங்கள் சவாரி பஸ்னால் 300 ரூபா கேட்போம், 350 கிடையாது 300 பேர். இவங்க போட்டாங்கன்னா 220 ரூபா 200 ரூபா போடுறாங்க. கேஸே அதில் 150 ரூபா போயிடும். அப்போ எங்களுக்கு என்ன நிற்கும்? வரும்போது ஆனாதான் ஆச்சு, இல்லைனா இல்லை. புரியுது அவங்களுக்கு? வாழ்வாதாரம் கம்மி, ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாருக்கும். இந்த தேர்தலில் இங்கே நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால விஜயகாந்த் கட்சி அவர் நல்லது பண்ணிக்கிறாரு. அதனால நம்ம நாடு வந்து சுயநலத்துக்காண்டி வாழ்கிற நாடாகி போச்சு. ஒரு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் எந்த ஒரு சலுகையும் செய்யலை. எனக்கு இந்த 1000 ரூபா வரணும், இந்த 6000 ரூபா வரணும், எதுவுமே வரல. அந்த மாதிரி கண்டிஷனு எனக்கு வந்து ஐடி காட்டுது. இந்த நம்பரை காட்டுக்கிறேன். அப்போ நான் என்னத்தை எங்கே போய் சொல்றது? அரிசி பருப்பு வாங்கினாலும் எதுவுமே காட்ட மாட்டேது நம்பரு. அதில் வந்து வாங்குற வந்து மெசேஜ் வர மாட்டேங்குது அதில். அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்னத்த சொல்கிறது இதுக்கு மேலே? பஞ்சாயத்தில் போய் கேட்டால் தாசில்தாரை போய் பாரு, அவங்க போய் கேட்டால் இவரை போய் பாரு, பொன்னேரியில் போய் ஆவடியில் போய் பாருன்றான். ஆவடியில் போனால் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போன்றாங்க, தாலுக்கா ஆஃபீஸ் போனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. அப்போ நான் எங்கே தான் போய் என் பிச்சை நான் யார்கிட்ட தான் கேட்குறது? கவர்மெண்ட் என்ன நான் இல்லாதப்பட்டவன் இந்த தள்ளுவண்டி போட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஒரு இதுவும் கிடையாது. வரல. நாங்கள் விஏபி இல்லை, ஐசி பெரிய விஏபி கார்டு காட்டுறதுனால தான் நாங்கள் இப்போ தகுதியான ஆளுன்ற மாதிரி சொல்லலாம். அவங்க நடிச்சுக்கிறது அது மாதிரி. அன்னாட காட்சி சோத்துக்கலாது. இந்த ஒரே டிராஃபிங்கு இதில் வச்சு நான் சோத்தை சாப்பிட்ணும். இந்த பக்கம் பில்டிங்கை காட்டுறான், இந்த பக்கம் கார் பார்க்கிங் விடுறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி லோடு போடுறோம் ஜனம். நாங்கள் என்ன பண்ணுறது? இது மாதிரி நாடகாட்சி தான் நம்பலாம். இப்படி தான் வாழ்ந்துருக்கோம். தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக காங்கிரஸ் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக சார்பாக தேமுதிகவில் விஜயகாந்த் கட்சியில இருந்து நல்ல தம்பின்றவர் வந்து வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விஜயகாந்த் கட்சிக்கு தான் ஓட்டு. உடனே விஜயகாந்த் அப்படி இல்லை, அவர் வந்து எவ்வளோ மறைமுகமாக எவ்வளோ செஞ்சுருக்காரு. அவர் மறைமுகமாக எவ்வளோ செஞ்சுருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் தெரியல. அவர் இறந்த பிறகு தான் மக்களுக்கு நிறைய பேர் தெரியுது. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லா மக்களுமே அவரை தான் தொகுதியில் நிற்க வச்சுருப்பாங்க. இப்போ அவர்
ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாரு, இந்த மக்களுக்கு எவ்வளோ பேர் செஞ்சிருப்பாரு. செய்யாத விட்டுட்டாங்க. அவர் வந்து கோவப்படுறதுனால, ஆத்திரப்படுறதுனால அவரை புரிஞ்சுக்கல யாரும். அவர் நியாயத்தை தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்காத இல்லை. இப்போ திமுக வந்துச்சு, செய்கிற நாங்கள் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஸ் டிக்கெட் மட்டும்தான் லேடிஸ்க்கு ஃப்ரீ. நாங்கள் எதுவுமே இல்லையா? அராஜகம். 1000 ரூபாய் அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாரு. மக்களுடைய பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு கொடுக்குறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் மம்மட்டி எடுத்து வேலை செஞ்சு அவர் வந்து கொடுக்கலையே. எங்களோட வரி பணத்தை தானே கொடுக்குறாரு அவர். எங்களோட வரி பணம். நாங்கள் இன்றைக்கி பூரா உட்காந்து ரோட்டில் கஷ்டப்படுறோம். காலைல 3 மணிக்கு போகிறோம், நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். ஒரு வேளை சாதம் சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்கு 2 இட்லி வாங்கினாலும் ஜிஎஸ்டி. எல்லாத்துலேயுமே வரி இருக்கு இல்லையா? மக்கள் எதில் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் மக்களுக்கு செய்கிறேன், மக்களுக்கு எதுவுமே செய்யலை. 1000 ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா? 1000 ரூபாய் அவருடைய பணத்தையே கொடுத்தாரு. எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ரத்தம். பேங்க்ல இப்போ 1000 ரூபாய் போடுறேன்னா அது ஒரு 4 நாளைக்கு நாங்கள் எடுக்காத இருந்தால் 400 ரூபாய் பிடிக்கிறோம். ஏன் பிடிக்கிறீங்க? யார் விட்டு பணம் அது? எங்களோட கஷ்டம். நீங்க ஏன் பேங்க்ல போட பிடிப்பீங்க? நீங்க ஒரு பாதுகாப்புக்கு இருக்கணும்னு தானே பேங்க்ல போடுறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நகை அடகு வைக்கிறோம், ஒரு பணத்தை கொண்டு போய் 10 ரூபாய் இருக்கட்டும்னு போடுறோம். அதை வந்து நியாயமா எங்களுக்கு கொடுக்கலையே. மக்களுக்கு செய்கிறோம், மக்களுக்கு என்ன செஞ்சேன்? இது வரைக்கும் என்ன செய்கிறாங்க? கொலை, கற்பழிப்பு, திருட்டு, இதுதான் அதிகமாக இருக்குது. ரவுடிசம். சின்ன பசங்களாம் கெட்டு குடிச்சவராக போயிடுச்சுங்க. 10 வயசு பசங்களாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றுதுங்க. இந்த ஒயின் ஷாப்பு மூடுறன்னு ஒயின் ஷாப் மூடல. எவ்வளோ பெண்களோட வாழ்க்கை பாதிக்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குடினால காலையில் எந்த ஆம்பளை வேலைக்கு போகிறான்? பிளாக்ல போய் குடிச்சிட்டு அவன் ரோட்டில் உருண்டு பறந்து படுத்துட்டு கிடக்குறான். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தட்டி கேட்குறாங்களா? தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யாராவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க தட்டி கேட்டு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு. இதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். பெண்களுக்கு அதிகபட்சமான பாதுகாப்பு வேணும். ஒயின் ஷாப்பை மூடணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் ஒயின் ஷாப்பில் நின்னா அவங்களுக்கு உடனே கேட்காம கொள்ளாமல், வயசு இல்லாமல், தகுதி இல்லாத படிக்கிற பிள்ளைங்களுக்கு உடனே போய் கேட்ட உடனே கொடுக்குறாங்க. கஞ்சாவை ஒழிக்கணும், ரவுடிசம் ஒழியணும், மக்கள் வந்து நிம்மதியாக நடமாடணும். இந்த கோரிக்கை வந்து முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அந்த பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் எங்களை பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமானது. ரேஷனில் போடுற பொருளுங்களை கொஞ்சம் தரமாக போடணும். தரம் இல்லாத பொருளை போட்டு அது எதுக்கு? எங்களுக்கு தரம் இல்லாத பொருள் எதுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு நாங்கள் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பெண்கள் வந்து நிம்மதியாக நடமாடணும். முக்கியமானது பெண்கள் நிம்மதியாக நடமாடணும் ரோட்டில். ஏன்னா சின்ன பசங்க நடமாடும் போது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. எவன் கத்தி வச்சிருக்கான்னு தெரில, எவன் பிளேடு வச்சிருக்கான்னு தெரில. கஞ்சா போட்டானுங்கன்னா அநியாயமாக அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு வல்கராக போகுது. அது இல்லாத பொம்பளை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. மெயினான கோரிக்கை இதுதான் எங்களுக்கு. அவங்க சம்பாரிச்சு எங்களுக்கு சோறு போடுவாங்க, நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம். எங்களோட கோரிக்கை இது. அவர் வந்து எங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் 10 ஓட்டும் அவருக்கே போடும். இதுதான் என்னோட கோரிக்கை. எம்ஏ நகரில் இருக்கிறேன். அங்கே இருக்க கரண்ட் பில்லை கூட காட்டிட்டேன். இந்த தள்ளி வண்டியை எடுத்து போட்டு என் சங்கத்தை ஐடி கார்டெல்லாம் வச்சு கொடுக்குறேன். இந்த 1000 ரூபா வரல. நான் வாடகை விட்டு தான் இருக்கேன். அந்த வீட்டு அட்ரஸாக போட்டு கொடுத்துருக்கேன். 1000 ரூபா வரல. அப்போ என்னத்துக்கு கவர்மெண்ட்டு? மழை வெள்ளத்தால் இங்கே திருவள்ளூர் பகுதியில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா? அப்போ ஆமாம், பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஜன ஜெயின்னு உட்காந்துருக்கு. என்னென்னு கேட்டால் எங்கள் தலைவர் தரல, தலைவர் தராரு, எங்கே தராரு? டோக்கன் கொடுத்து நாங்கள் தான் டோக்கன் வச்சு காட்டினேன். அந்த டோக்கனை இன்று போய் நாளை வேண்டுற மாதிரி இருக்குது. எங்கே என்னது பண்ணுறது? ஒன்றுமே. நல்லா தம்பி ஐயா, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து 7 ரூபா 8 ரூபா வாங்குறாங்க. மாதம் வந்து வாடகைன்னு 10-12 ரூபா வாடகை போடுறாங்க. ஒரு விருந்தாடி வரமில்ல, ஒரு பாத்ரூம் போனால் அதுக்கு ஒரு 200 250 ரூபா, குழா தண்ணிக்கு ஒரு 200 250 ரூபா, தெரு முனவாசல் கூட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வாங்குறது 100 150. வீட்டில் முடியலனோட ஒரு பொம்பளை வச்சு வேலை வாங்குறது கூட அது ஒரு 200 ரூபா பிடிங்கிறாங்க. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஒரு அட்வான்ஸ் கொடுக்குன்னா 50,000 ரூபா 40,000 ரூபா 30,000 ரூபா அட்வான்ஸ் தராங்க. நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வீடு, 2000 வீடு, 5000 வீடு இல்லை. நான் அண்ணாட காட்சி. எனக்கு ஒரு 64 வயசு ஆகுது. 60ல் பிறந்தேன். இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த தீர்த்தகரப்பட்டில் ஒரு தலைவர் கூட நாடி போய் எந்த ஒரு உதவி கேட்டாலும் எனக்கு எதுவுமே இல்லை ஐயா. கேப்டன் ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றி. அவர்